அக்டோபர் மாதம் முதல்ல மேச ராசி எடுத்துக்குவோம். மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் 4 பாதம், கிருத்திகை 1 பாதம் இருக்குது. அஸ்வினிங்கிறது கேதுவோடது, பரணி அப்படிங்கிறது சுக்கிர பகவானது, கிருத்திகை சூரிய பகவானது. இந்த 3 நட்சத்திரக்காரர்களில் மேச ராசியில் இருக்காங்க. அப்போ அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்குமே கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாணம் பார்த்துட்ருக்குற நாங்கள் வரன் பார்த்துட்ருக்குறோம் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த அக்டோபர் மாதம் மேச ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் கண்டிப்பாக கைகூடி வரும். 2வது வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, வேலை ரொம்ப நாளாக நான் தேடுறேங்க, எனக்கு ஒன்றும் அமையலைங்க அப்படின்னா இந்த மாதம் கட்டாயமாக வேலை கண்டிப்பாக அமைஞ்சே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தா இந்த நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க, எப்படி அப்பா அம்மா கிட்ட சொல்கிறது, எந்த மாதிரி பேசுகிறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலங்கிறாங்கன்னா இந்த மாதம் உங்கள் பெற்றோர்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க. ஒத்துக்கக்கூடிய நிலைமையில் கிரக அமைப்புகள் இருந்துகிட்ருக்கு. அப்போ உங்களுடைய காதல் கைகூடி வரக்கூடிய மாதம், வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதம், கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி கல்யாணம் நடக்கக்கூடிய மாதம், அதே நேரத்தில் வெளிநாடு போகிறதுக்கு நான் விசா கிடைக்கல, H1B கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த அக்டோபர் மாதம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிரம்ப இருக்குது. அதோடு மட்டும் இல்லை, இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்குமே மேசராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான ஒரு மாதம் கூட. வேலை தேடிட்டு இருக்கிறவங்க ரொம்ப நாளாக கிடைக்க மாட்டேங்குது. உற்றார் உறவினர்கள் பந்துக்கள் சில பேர் நம்மக்கிட்ட பேசுறது இல்லைங்க, பகைங்க, அவங்கெல்லாம் யாரும் எங்கள் வீட்டுக்கு வர்றதில்லை போகிறதில்லைன்னா ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்தித்து பகையெல்லாம் மறந்து உறவு தேடக்கூடிய நிலைமை இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் நிச்சயமாக நடக்கும். அதனால் அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்குமே மேசராசிக்காரர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான மாதம். இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன், பொது பலன் தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். அக்டோபர் மாதத்துக்கு ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இதையெல்லாம் வச்சு தான் முக்கியமாக முடிவு பண்ண முடியும். அதுபோல் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தில் எப்படி எதிர்காலம் இருக்குது, என்னென்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட குழு உங்களை தொடர்பு கொள்வாங்க. ஒரு சின்ன கட்டணம் தான், அதை செலுத்திட்டு உங்கள் மனசில் இருக்கிற கேள்விக்கெல்லாம் விடைய தெரிஞ்சுக்கோங்க.